தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தையை நாம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 12:7. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். வெரி குட். மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு போதனை செய்ய, நம்மளை போதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல நிறைய காரியங்களை வச்சிருக்கிறாரு. அதுல குறிப்பாக இந்த வசனத்துல யோபின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, போய் விலங்குகளை கேளு, மிருகங்களை கேளு, அது உனக்கு கத்துக் கொடுக்கும். கர்த்தர் யாருன்றதையும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்றதையும் யார்கிட்ட கேட்டு கத்துக்கணுமா? மிருகங்க கிட்ட கேட்டு கத்துக்க. நம்ம பாருங்க, நம்மள ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. ஏன்னா சுத்தி சுத்தி நம்மளை போதிக்கிறதுக்கு எவ்வளவு போதகர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா இவங்க சொன்னாலாம் நமக்கு புரியவும் மாட்டேங்குது. விளங்குதா உங்களுக்கு? இப்ப ஜான் பிரகாஷ் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா ஆண்டவர் சொல்றார், அப்ப ஜான் பிரகாஷ் சொல்றது புரியலன்னா உங்க வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டியை கேளுன்றார், பூனைக்குட்டியை கேளு, அதுகிட்ட கேட்டு கத்துக்கோ. வேற ஏதாவது ஆடு மாடு கிட்ட கேளு, கழுதை கிட்ட கேளு, அப்படி மிருகங்களை கேட்டு கத்துக்கப்பா கர்த்தர் யாருன்னு அப்படி சொல்றார். பறவைகளை கேளு, அவைகள் உனக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப பறவைங்க கிட்ட நாம கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய படிப்பினைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. விலங்குகள் கிட்ட நாம கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சிறிய ஜந்துக்கள் என்று சொல்லப்படுகிற, நீங்க அப்படி சும்மா அப்படி கையில அப்படி நசுக்கி போடுகிற எறும்பு, இந்த 8 கால் பூச்சின்னு சொல்றோமே, சிலந்தி பூச்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் கிட்ட நாம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவங்க கிட்ட போய் அதுங்க கிட்ட வாழ்க்கையில எப்படி வாழணுன்ற பாடத்தை அதுங்க கிட்ட எல்லாம் படிச்சுக்க சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அவங்க கிட்ட போய் படி, உனக்கு தான் வாழவே தெரியலையே, வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியலையே, அதனால அது கிட்ட போய் படிச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதத்துல நாம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் பறவைங்க கிட்ட இருந்து பாடம் படிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன மாசம்லாம் சமையல் கலையில டீப்பா இறங்கி சில காரியங்களை பண்ணோம். இந்த மாதத்துல கொஞ்சம் பறவைகள் கிட்ட இருந்து பாடம் படிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த மாதத்துல சில பறவைகளை பற்றி வருகிற எல்லா வாரங்களும் படிக்க போகிறோம். இதுல முக்கியமா பறவை அப்படின்னு சொன்ன உடனே தாய் பறவை யாரு அப்படின்னா, நமக்கு தாய் பறவை தகப்பன் தான். ஆகவே தேவன் தன்னை நிறைய நேரத்துல பறவைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். தன்னை அவர் ஒரு பறவைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இது மாதத்தின் முதல் வாரமா இருக்கிறதுனால ஆண்டவர் தன்னை பல பறவைகளோடு ஒப்பிட்டு இருக்கிறார். கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன். அப்ப பாருங்க, அவர் தன்னை எடுத்துட்டு போய் எங்க ஒப்பிட்டுக்கிறாரு? ஒரு கோழி தாய் கோழிக்கு ஒப்பிடுறார். அந்த மாதிரி அவர் ஒரு கோழிக்கு ஒப்பா, சர்வ வல்லமுள்ள தேவன் கோழிக்கு தன்னை ஒப்பா காட்டுறார். அப்புறம் உபாகமத்துல பாத்தீங்கன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டு வந்தார். இங்க கர்த்தர் கழுகுக்கு தன்னை ஒப்பா காட்டிக்கிறார். எப்படி ஒரு கழுகு அதோட கூட்டெல்லாம் கலைச்சிட்டு அதனுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகள் மேல சுமக்குதோ, நான் உன்னை அப்படி சுமந்துக்கிட்டு போறேன் அப்படின்னு ஆண்டவர் தன்னை ஒரு பறவைகளோட ஒப்பிட்டு அவர் பேசுகிறத நாம இங்க பார்க்கிறோம்.
இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு வாக்குத்தத்தம், இது மாதத்தின் முதல் நாளா இருக்கிறபடினால ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லி முதல்ல இந்த தாய் பறவை ஆகிய தேவனிடத்திலிருந்து நாம சில காரியங்களை, சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு உங்களுக்கு வசனத்திலிருந்து காண்பித்து விட்டு, அதற்கு பிறகு அடுத்த வாரங்களிலிருந்து வேற சில பறவைகள் கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்வோம். வாசிக்கலாம். ஏசாயா 31 அதிகாரம் 5வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 31 அதிகாரம் 5வது வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கர்த்தர் எப்படி தம்முடைய ஜனத்தை காப்பாராம்? பறந்து காக்கிற பட்சியை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வாசிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குமோ அது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பாராம். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. நிறைய பேர் நீங்க வாசிச்சிருக்கலாம், டிராக்ஸ்ல கூட அடிச்சிருப்பாங்க. ஒரு முறை ஒரு இடத்துல தீப்பற்றி எரிந்ததாம். அப்படி தீப்பற்றி எரியும் பொழுது அந்த இடத்துல இருந்த எல்லா பொருள்களும் தீக்கு இரையாகி விட்டது. நிறைய பொருள்கள் சேதமாயிருச்சு. அப்ப அந்த தீயை அணைச்சிக்கிட்டு இருந்த அந்த வீரர்கள் அங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள்லாம் மரித்து போயிருக்கிறது. அப்போ ஒரு கோழி ஒன்று அங்க மரித்து போயிருக்கிறது. அதனுடைய இறகுகள்லாம் எரிந்த நிலையில அங்க ஒரு கோழி மரித்து போயிருக்கிறது. அப்படியே ஒடுங்கி போயிருக்கு. அதனுடைய இறகுகளுக்குள்ளாக ஏதோ இருக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே ஒரு கொம்பு எடுத்து அதை நீக்கி பார்த்தா அதுக்குள்ள இருந்து உயிரோட கோழி குஞ்சுகள் வருதான். இந்த கோழி செத்து போயிருக்கு. ஆனா அதுக்குள்ள இருந்த கோழி குஞ்சுகள் ஒரு சேதமும் இல்லாம சத்தத்தோட வெளியே வருதான். பார்த்த தீயணைப்பு வீரர்களுக்கு ஆச்சரியம். இதை நீங்க படிக்கலாம், நிறைய டிராக்ஸ்ல இதை போட்டிருப்பாங்க, கவனிங்க. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் சேதமானாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் அணுகாமல் பாதுகாக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். ஆமா. இப்ப இந்த ஒரு போன மாசத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வாட்ஸ்அப்ல வந்திருந்தது. அதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு கோழி ஒண்ணு எங்கேயோ, அது எந்த ஊர்ல எடுத்தாங்கன்னு தெரியல, ஒரு பாம்பு ஒண்ணு வருது. தன்னுடைய குஞ்சுகள் அது என்ன பண்ணுதுன்னா, இந்த பாம்பு இருக்கிற இடத்துல இருந்து அந்த குஞ்சுகளை அப்படி அதனுடைய ரக்கைகளை எடுத்து வா, அப்படி அத போவாத, அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குஞ்சுகளை அந்த ஆபத்திலிருந்து அதை காப்பாத்துது. இந்த பாம்பு உள்ள போய் குஞ்சுகளை பிடித்து விடாதபடி, அதே நேரத்தில் பாம்பு தன்னையும் சீறி விடாதபடி அந்த ஆபத்துக்கு மத்தியில் ஓடி ஓடி தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுகிறத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல அப்படி ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அப்ப ஒரு சாதாரணமான பறவை தன்னுடைய குஞ்சுகளை இப்படி எல்லா விலங்குகளுமே தன்னுடைய குஞ்சுகளை அப்படி பாதுகாக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆமா. எந்த ஒரு கோழிக்கு தன்னுடைய குஞ்சுயை பிடிக்க போனா அது கொத்த வரும், நாய் கடிக்க வரும், பூனை சீரும், அப்படி நிறைய எல்லா விலங்குகளுக்குமே அது இயல்பு. ஆண்டவர் இங்க சொல்றாரு, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேனைகளின் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அது சேனைகளின் கர்த்தர்னா உங்களுக்கு தெரியுதா? தமிழ்ல அதை எப்படி சொல்லலாம்? ராணுவங்களின் தேவன். ஹல்லேலூயா. அவர் யாரு? ராணுவங்களின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, ராணுவங்களின் தேவன். அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஆர்மிக்கு அளவே இல்லை. அவர் ஒரு தூதன் அனுப்புனா போதும், ஒரு எத்தனை சேனையும் அவருக்கு முன்னாடி அதமாயிடும் வைங்களேன். அவர்கிட்ட இருக்கிற ஆர்மி எல்லாம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் ராணுவங்களின் தேவன், இந்த சேனைகளின் கர்த்தர் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க. எருசலேமை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். உனக்கு அரணாக அடைக்கலமாக அவர் இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா. ஆண்டவர் உங்களுக்கு ஷீல்டா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எருசலேமுக்கு என்னவா இருக்கிறார்?
ஆதரவா இருக்கிறார். 3 குறிப்புகளை நான் அந்த வசனத்திலிருந்து சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. முதல்ல ஷீல்டிங் ஆஃப் தி லார்ட், தேவனுடைய பாதுகாப்பு அல்லது தேவனுடைய ஆதரவு என்று நாம் அதில் முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவது அவர் என்ன பண்றார்? காத்து தப்ப பண்ணுவார். சேவிங் ஆஃப் தி லார்ட், ஆண்டவர் காத்து தப்ப பண்ணுகிறார். யாருடைய வல்லமையுள்ள கரத்தில் நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை அவருடைய கரத்திலிருந்து விடுவிக்கிற தப்புவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். மூன்றாவது ஸ்பேரிங் ஆஃப் தி லார்ட் என்று சொல்லி நீங்கள் எழுதுகிறவர்கள் குறிக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்க. ஷீல்டிங் ஆஃப் தி லார்ட், சேவிங் ஆஃப் தி லார்ட், ஸ்பேரிங் ஆஃப் தி லார்ட். ஆண்டவர் கடந்து வந்து உங்களை விடுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில அந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். இந்த சேனைகளின் கர்த்தர்ன உடனே எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. தாவீதினுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏலா பள்ளத்தாக்கில் நடந்த சம்பவம். சின்ன வயசுல இருந்து நம்ம கதை கேட்டிருக்கிறோம். கோலியாத் என்கிறதான ஒரு பெரிய ராட்சசர் இஸ்ரவேல் ஜனத்தை மொத்த பேரையும் கதிகலங்க பண்ணி கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவங்களுக்கு இருதயம் எல்லாம் ரொம்ப பயம், இருதயம் எல்லாம் ஒரே கலக்கம். அவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த ராஜா சவுலே தனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறாரு. கோலியாத் வந்து நின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், உங்கள ஆம்பளை யாராவது இருந்தா வாங்கடா. எப்படி? ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா. ஆம்பளை யாராவது நின்னா வந்து நில்லு, என் கூட சண்டை போடு, வேற ஒன்னும் வேணாம், பெரிய சண்டைலாம் வேணாம், ஒத்தைக்கு ஒத்த போடலாம். என்ன ஜெயிச்சுட்டா என் நாடு உனக்கு அடிமை, உன்னு நான் ஜெயிச்சுட்டா உன் நாடு எனக்கு அடிமை, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு எவனுமே ஒத்துக்கல. ஏன்னா அவன் பார்த்தா 9 அடி இருக்கிறான், அவ்வளவு பெரிய ஹைட்டு. இவெல்லாம் நம்மால் நின்னானா அவன் சோல்டருக்கு கீழே தான் இருப்பான் போல இருக்கு. அதனால இவனுங்களுக்கு கிட்ட போய் நிக்கிறதுக்கே பயம். அவனுடைய கர்ஜனைக்கு முன்பாக, அவனுடைய கொக்கரிப்புக்கு முன்பாக எவனாலையும் நிக்க முடியல. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. கவனிங்க, இந்த தாவீது என்கிறதான ஒரு வாலிப பையன், அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார், ஆவியானவர் அவன் மேல வந்து தங்கிட்டார். இவன் தன்னுடைய சகோதரர்கள் யுத்த களத்தில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு வரலான்னு வந்தவன் சாப்பாடு கொடுத்த அங்க இருக்கிற கலவரத்தை புரிஞ்சுக்கிறான். அந்த நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு விசாரிக்கிறான், என்னென்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அந்த நிலவரத்தெல்லாம் அப்படி சொல்றாங்க. என்னது, ஒரு பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாதவன், அபிஷேகம் இல்லாதவன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணின தேவனுடைய மக்களை நிந்திக்கிறானா, நான் பார்க்கிறேன் அவனை அப்படின்றான். இவன் ஏதோ ஆர்வ கோளாறுல பேசுறான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சில ஆட்கள் நினைப்பாங்க அவன் ஆர்வ கோளாறுன்னு. இந்த ஆர்வ கோளாறுகளை கூட கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆர்வ கோளாறு, அவசர கொடுக்க, முந்திரி கொட்டை, இப்படிலாம் சில பேர்லாம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி முந்திரி கொட்டைகளை கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த துருதுருப்பு, அந்த ஆர்வத்தை கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இவன் என்ன பண்றான், போறான், விசாரிக்கிறான். அவங்க அண்ணன்மார்கிட்ட இந்த செய்தி போன உடனே அவங்க அண்ணன்மார் சத்தம் போட்டாங்க, ஏய் முந்திரி கொட்டை போடா, அங்க இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை யாருக்கிட்ட விட்டுட்டு வந்த ஓடிப்போ அப்படின்ன உடனே அவன் இவனுங்க கிட்ட சொன்ன வேலை ஆகாதுன்னு சொல்லி யார் முக்கியமான ஆளோ அவங்க கிட்ட போய் பேசுனா இந்த பையன் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட விஷயம் போயிடுது. ராஜா கூப்பிடுறாரு. ராஜா கூப்பிட்டு பேசுறாரு, எப்ப அவங்கிட்ட சண்டை போடுவியா நீ? இல்ல நான் போடுறேன். அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன்டா, நீ சின்ன பையனா இருக்கிற, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான் போடுறேன். சண்டை போடுறோன்னு சரி போ சண்டை போடணும்னு இவன் கையில ஆடு மேய்க்கிறவன் அவன் வச்சிருக்கிற அந்த தடியை எடுத்துட்டு வரான். ஏன்னா இவன் கிட்ட இருக்கிறது தடி. இந்த தடியை வச்சு கரடி சிங்கத்தெல்லாம் அடிச்சு துரத்தி இருக்கிறான். இவன் இதை எடுத்துட்டு வர்றான் பாருங்க. அவன் கோலியாத்து பார்த்துட்டு, டே என்னடா என்ன நீ அசிங்கப்படுத்துற? அவன் கோலியாத்து கேட்கிறான், என்னடா என்ன அசிங்கப்படுத்துற? நான் எவ்வளவு பெரிய யுத்த வீரன், நீ ஒரு தடியோட வர்றியடா, நீ என்ன நான் என்ன நாயா அப்படின்னு கேட்கிறான். எப்படி மற்றவனோட பார்வைக்கெல்லாம் அந்த கோலியாத்து பெரிய ஆளா தெரிஞ்சான். தாவீதோட பார்வைக்கு எப்படி தெரியுறான் பாருங்க. எப்படி நாயான்னு கேட்கிறான். ஏன்னா இந்த தடி கரடியோ சிங்கத்தையும் விரட்டின தடி, அதனால இவனை தடியில அடிச்சா அது கேவலம், அதனால கல்லால் அடிக்கிறான். நாயை எதுல அடிக்கணும் சொல்ல மாட்டீங்களே, கல்லிலே அடிக்கணும். அதனால இவன் யோசிச்சான், நீ நாய் தாண்டா இப்ப, அதனால இந்த தடி கூட உனக்கு ரொம்ப அவசியம் கிடையாது, என் கையில இருக்கிற கல்லே போதுன்னு கல்லிலேயே அவனை காலி பண்ணான் பாருங்க. அவன் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம் தெரியுமா? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய்.
நான் எதுல வரேன் தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின், சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு விரோதமாய் வருகிறேன். அல்லேலூயா. ஆமா, இந்த ராணுவங்களின் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பு, இந்த ராணுவங்களின் தேவன் எங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். கோலியாத்தை உன்னை போல எத்தனை பெரிய அரக்கர்கள் எங்களுக்கு முன்பாக நின்றாலும் வீழ்ந்து போவார்கள். காரணம், எங்களுக்காக எங்கள் பட்சத்தில் நின்று யுத்தம் செய்கிறவர் எங்கள் ராணுவங்களின் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு முன்பாக நிற்கிற எல்லா கோலியாத்துகளும் வீழ்ந்து போகும். காரணம், எனக்காக யுத்தம் செய்கிறவர் ராணுவங்களின் தேவன். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். உனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதிகளா இருக்கட்டும், சத்துருக்களுடைய போராட்டங்களா இருக்கட்டும், எந்த பிரச்சனை, அது மனுஷிக பிரச்சனையோ பிசாசின் பிரச்சனையோ எதுவா இருக்கட்டும், அது உனக்கு முன்பாக தோற்று உனக்கு முன்பாக விழுந்து போகும். காரணம், ராணுவங்களின் தேவன். அல்லேலூயா. ஜெயம் உனக்கானது. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீ பார்க்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதோ அந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் பட்டயத்தையும் ஈட்டியையும் கொண்டு ரட்சிக்கிறவர் அல்ல, அவருடைய நாமமே உனக்கு பலத்த ஆயுதம். அந்த நாமம் போதும் எல்லா சத்துருக்களையும் வீழ்த்துவதற்கு. ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே நீங்க ஜெயம் எடுப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஹல்லேலூயா. கவனிங்க, முதலாவது கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவா இருப்பார். நல்லா கவனிங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் தான் ப்ரொடெக்ஷன், கர்த்தர் தான் ஆதரவு. இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்துல அந்த 31வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க நடந்த சம்பவம் என்னன்னா, அசீரியா தேசத்து ராஜா இந்த எருசலேமின் மேல் யுத்தம் பண்றதுக்கு வர்றார். அப்படி யுத்தம் பண்றதுக்கு வரும் பொழுது அசீரியா தேசத்து ராஜா யுத்தம் பண்றதுக்கு வர்றதுனால இந்த எருசலேம் ஜனங்கள், இந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, எகிப்து ராஜா கிட்ட போய் தங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கிறாங்க. எகிப்து ராஜாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்காக வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அசீரியனோட யுத்தம் பண்ணுங்க, தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இவங்க எகிப்து கிட்ட போறாங்க. அதனால தான் நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வாசிச்சீங்கன்னா, நீ எகிப்தை நம்பாதடா, எகிப்து உனக்கு ஆதரவு இல்ல, கர்த்தர் தான் உனக்கு ஆதரவு. அல்லேலூயா. சில நேரங்களில் நாம என்ன பண்றோம்னா, ஆபத்து நேரத்துல, நமக்கு பிரச்சனைகளின் நேரத்துல நம்ம யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம அந்தந்த மனுஷங்களுடைய கால்களை பிடிப்போம். இவர் எனக்கு உதவி செஞ்சிருவாரு, அவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க, இவங்க எனக்கு ஆதரவா இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாம ஒவ்வொருத்தர் கதவையா தட்டுறோம். அதுதான் நீங்க அங்க வாசிக்கிறீங்க. 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 31:1-2 ஆண்டவர் அதை பேசுறார். நீங்க படிங்களே. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும், இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைக்கிற ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ பாவம். கவனிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எகிப்துக்கு போய் சகாயம் அடையும்படி. ஏன்னா நமக்கு எங்கேயாவது சகாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, யார்கிட்டயாவது நமக்கு உதவி கிடைச்சிடாதா, ஒவ்வொரு கதவையா தட்டி தட்டி பார்க்கணும். எந்த பக்கத்துல இருந்தாவது ஒரு பக்கத்துல நமக்கு உதவி வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி கதவை தட்டுறோம். அதுலயும் குறிப்பாக எகிப்தை நாடுகிறோம். ஏன்னா எகிப்துல ரதங்கள் அதிகமா, குதிரை வீரர்கள் பலசாலிகளாம், அவங்களால நம்மளை விடுவிச்சிட முடியும், அவங்களால நம்மளை காப்பாற்ற முடியும். என்ன நபர்கிட்ட போனா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க சரியான நபர்னு சொல்லி யார் பலத்தவர்களோ, யார் வல்லமை மிக்கவர்களோ அவங்கள தேடி தேடி போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஓடாத, குதிரைகளையும் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் நம்பி ஓடினது போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல முடிஞ்சா திரும்பி பார்த்து சொல்லுங்க, எல்லாருடைய கதவுகளையும் தட்டினதை நிறுத்து, நீ இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்கு. உனக்கு சகாயம் எங்க இருந்து வரணும்னா, இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் கிட்ட இருந்து தான் உனக்கு சகாயம் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் உனக்கு அவர்தானே தவிர, சகாயத்திற்காக மனுஷங்களோட கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறத தயவு செய்து நிறுத்திடு. மனுஷங்களை நாடி ஓடிக்கிட்டே இருக்காத. எனக்கு அங்க இருந்து உதவி வரும், இங்க இருந்து உதவி வரும் நாடி நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு யார நோக்கணுமா?
இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கணுமா? உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உதவின்னு சொன்னா உன் கண்கள் உடனே யாரைத்தான் பார்க்கணும்? தேவனைத்தான் பார்க்கணும். உன் கண்கள் கர்த்தரை பார்க்கணும். அவர்கிட்ட இருந்து தான் உனக்கு உதவி வரும் அப்படின்றத ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக திட்டமும் தெளிவுமாக எருசலேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பத்தான் இத சொல்றாரு. இந்த கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல தம்முடைய ஜனத்துக்கு அவர் என்னவா இருப்பார்? ஆதரவாக இருப்பார். அவர் பாதுகாப்பாக இருப்பார். நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு பாதுகாப்பு. ஆமென். ஆண்டவர் தான் உனக்கு அடைக்கலம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போவாங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் எனக்கு விரோதமா செஞ்சிருவான், இவன் எனக்கு விரோதமா செஞ்சிருவான், அவன் எனக்கு விரோதமா பேசுறான், இவன் என் குடும்பத்தை கலைச்சிருவான், இவன் என் குடும்பத்தை கெடுத்துருவான். நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிற, உனக்கு விரோதமா ஒருவனும் ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. உன் வாழ்க்கையை யாரும் கெடுக்க முடியாது. காரணம், நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிற. மனுஷங்க கெடுக்க முடியாது, பிசாசு கெடுக்க முடியாது. உன்னை நீ கெடுத்துக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி. அதனால கர்த்தர் உனக்கு அடைக்கலம், ஆண்டவர் உனக்கு மறைவிடமா இருக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனால உன்னை யாரும், உன்னுடைய சத்துருக்கள் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், எலியா என்பது அவருடைய பெயர். கவனிங்க, இந்த இஸ்ரவேலுடைய ராஜா ஆகாப் இந்த எலியாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புறார். அவர் சொல்லிட்டார், என் வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்துல 3.5 வருஷத்துக்கு மழை பெய்யாதியா அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி மேல கோபம் வந்துருச்சு. இந்த ராஜா என்ன நினைக்கிறான், இந்த எலியாவை பிடிச்சு 4 பனிஷ்மெண்ட் கொடுத்து மழை பெய்ய வச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு எலியாவை தேடுறாங்க. எல்லா இடத்துக்கும், எல்லா தேசங்களுக்கும், எல்லா குன்றுகள், மலைகள், கண்மலைகள், எல்லா இடத்துக்கும் ஆட்கள் அனுப்பி தேடுறாங்க. எலியா எங்க இருக்கிறாருன்னே தெரியல. எலியா எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? எலியா எங்க இருக்கிறாரு? இல்ல, கர்த்தருடைய கரத்துல. ஹல்லேலூயா. எலியா எங்க இருக்கிறார்னா கர்த்தருடைய கரத்துல இருக்கிறாரு. கர்த்தருடைய கரத்துல ஒருத்தன் இருக்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு சீக்கிரம் சத்துரு உன்னை என்ன பண்ண முடியாது? தொட்டு விட முடியாது, உன்னை நெருங்கி விட முடியாது. உன்னை நெருங்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் உன்னை வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆண்டவருடைய கரத்துல மறைக்கப்பட்டிருக்கிற, ஆகவே சத்துருக்கள் உன்னை நெருங்கவே முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, சங்கீதம் 91:4 வேதம் எப்படி சொல்லுது? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். எத்தனை பேர் இப்படி விசுவாசிக்கிறீங்க? அவர் சிறகுல மூடிட்டார்னா உனக்கு அதுல கிடைக்கிற பாதுகாப்பு இருக்க, அதுல கிடைக்கிற அடைக்கலம் இருக்க, அப்படி ஒரு பாதுகாப்பு. அவர் சிறக விரிச்சு உங்களை கவர் பண்ணிட்டார்னா எந்த துஷ்ட சக்திகளும், எந்த அசுத்த வல்லமைகளும், எந்த மனுஷிக வல்லமைகளும் உங்களை நெருங்கவே முடியாது. இத பிசாசு சொல்றான். யோபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு அவனை பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசுறான். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல, யோபினுடைய வீட்டை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வேலி அடைச்சிருக்கீங்க. அதனால அவன் சம்பத்து தேசத்துல பெருகி இருக்கு. அதனால தான் அவன் உங்களை துதிக்கிறான். சும்மாவா துதிக்கிறான்? பிசாசு பாருங்க எப்படி கேட்கிறான். உங்களை பத்தி எல்லாம் அந்த மாதிரி பேசினா நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியல. அவன் சொல்றான், ஆண்டவரை கொஞ்சம் ஏத்தி விடுறான். ஆண்டவரை, யோபு உங்களை துதிக்கிறான்னு சும்மாவா துதிக்கிறான்? வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுறான். சும்மாவா சர்ச்சுக்கு போயிடுறான்? அவனை நீங்க ஆசீர்வதிச்சு அவன் குடும்பத்தை வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க. அவன் சம்பத்தை ஆசீர்வச்சிட்டீங்க. அவன் சம்பத்து தேசத்துல பெருகிருச்சு. அதனால அவன் துதிக்கிறான். கொஞ்சம் நீங்க வேலியை எடுத்து பாருங்க, அப்ப அவன் தூஷிப்பான் அப்படின்னு சொல்றான் பாருங்க பிசாசு. அப்ப கர்த்தர் ஒரு குடும்பத்தை வேலி அடைச்சிருக்கிறத சத்துரு பார்க்கறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அருமையான ஆண்டவர் உன் குடும்பத்தை வேலி அடைத்து இருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல எத்தனையோ வாதைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ பால் கடிப்புகள் எல்லாம் நடந்தாலும் கர்த்தர் நம்ம வேலி அடைத்தபடியினாலே ஒரு தீங்கு நம்மை அணுகாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆண்டவர் வேலி அடைத்தது உண்மை. ஆண்டவருடைய கரத்திற்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அதனாலதான் தீங்குகள் நம்மை அணுகுவதில்லை. ஆமென். கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஷீல்டாக இருக்கிறார். ஆமென். ஆமா, ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சியை போல என்னை பாதுகாக்கிறவரே, அல்லேலூயா, நான் உம்முடைய சட்டைகளின் நிழல்ல வருகிறேன்ப்பா. உம்முடைய சட்டைகள் நிழல்ல எனக்கு இருக்கிற அடைக்கலம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டு தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டு தாபரமா சிறகினில் தஞ்சமானே. சொல்லுங்க. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளே ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டு தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டு தாவரமா சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் திறந்தது அலங்கார மனவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே. ஆமென். எருசலேம், எல்லா கைகளை தட்டி ஆமென். பரலோக மனவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே. விடுதலையோ, விடுதலை, விடுதலையோ, சுய வாழ்வில் விடுதலை, நாதர் எங்கோ வாழ்வதால் விடுதலையே, விடுதலையே, விடுதலை, விடுதலையே, மோகத்தில் விடுதலையே, நானே ஏனோ சுய வாழ்வில் விடுதலையே, நாதர் ஏனோ வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே, சுவாதீன எருசலேமே, அலங்கார மனவாட்டியா அழகாக சொல்லித்திடுது. எல்லாருமா சேர்ந்து பரம எருசலேமே, பரம அழகாக சொல்லித்திடுவே. சொல்லுங்க. பரம எருசலேமே, பரலோகம் விற்றிடுவே, அலங்கார மனவாட்டியா அழகாக சொல்லித்திடுவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662 98-406-72-355.
எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.